கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. சரி, ஆள் ரொம்ப நாள் கழிச்சு வரானே, போட போற சீரீஸ்ல எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவானோ அப்படின்லாம் நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். அது மட்டும் எப்பவும் நடக்கவே நடக்காது. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்பவும் ஃப்ளஃபியான ஹார்ட் வார்மிங்கான சீரீஸ்லாம் பார்த்து. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஒன்லைனர் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வழக்கம் போல பார்த்துட்டு இருக்க இந்த எனிமிஸ் டு லவர்ஸ் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஆனா இதுல ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமே இந்த சீரீஸ்ல யாரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அப்படின்றது தான். நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனல் சிங்கிள், பெஸ்ட் ஆஃப் யூ இன் மை மைண்ட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரீஸ்ல வர ஹீரோயின் தான் நடிச்சிருக்காங்க. இதுலயும் இவங்களை பத்தி சொல்லணும்னா எப்படி எஃபோர்ட்லெஸ்லி கியூட்டா நடிக்கிறது அப்படின்றத இவங்களை பார்த்து தான் எல்லாருமே கத்துக்கணும். அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க எல்லா சீரீஸ்லயுமே. ஸோ அதனாலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்க போகுதுன்னு. ஸோ லேட் பண்ணாம இப்போ வாங்க டைரக்டா சீரீஸ்க்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸ்ல எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. விண்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்து சிரிச்சுட்டே நம்மள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. காதல் அது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் மாதிரி தான். எப்போ வரும் எப்போ போகும்னு யாருக்குமே தெரியாது. கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இது போகும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை விட்டுட்டு தான் போகும் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரும் இப்போ நம்மள்ட்ட பேசிட்டே ஹீரோயினை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே உள்ள யாருக்குமே காதல்னா என்னன்றது அவங்களுக்கு காதலிச்சு பார்க்குற வரைக்கும் சுத்தமாக தெரியவே தெரியாது. சொல்லப்போனால் காதலும் மேக்ஸ் ப்ராப்ளமும் ஒன்று தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சால்வ் பண்ண தான் நீங்கள் ஆன்சரை நோக்கி போவீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட தப்பு வரும். ஆனால் ஒவ்வொரு தப்பையும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கே இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சு கடைசியில் அந்த ஆன்சரையும் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹீரோயினை வந்து பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்மளை பாஸ்ட்டை கூட்டிட்டு போகிறாங்க. இன்னைக்கு தான் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ எவனோ ஒருத்தன் செம ஃபாஸ்ட்டாக ஒரு கிக் ஸ்கூட்டரில் வந்துகிட்டு இருக்கான் ஹீரோயினை இடிக்கிற மாதிரி. எங்க அவன் நம்மளை இடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 ஸ்டெப்பு பயந்து போய் பேக் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அப்போ தெரியாம தடிக்கு கீழே விழுந்துறாங்க. ஆனால் வந்தவன் ஹீரோயின்ட்ட வந்ததுமே நச்சுன்னு ஒரு பிரேக் அடிச்சு அப்படியே ஒரு கட் அடிச்சு திரும்பி நிற்கிறான். இப்போதான் இது யாருன்றது காட்டுறாங்க. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோட பேரு ஹான். இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஹான் உனக்காக நான் வீட்லயே கேக்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஜேனு. ஆனா ஹீரோ பார்த்துட்டு இல்ல எனக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோயின் எழுந்து வராங்க. டேய் கண்ணை எங்கடா வச்சுட்டு வருவ, ஒழுங்கா என்கிட்ட சாரி சொல்றா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினையும் பாக்குறாரு, அந்த ஜேன் பொண்ணையும் பாக்குறாரு. ஓ 2 பேரும் பிளான் பண்ணி இதை பண்றீங்களா, என்ன நீ இவளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. டேய் ஒழுங்கா சாரி சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சாரி எல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. ஆனா இந்த ஜேன் பொண்ணு அட்லீஸ்ட் லைட்டாவது இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுப்பாலாம். நம்ம ஹீரோயினும் டேய் எங்கடா போற அப்படின்னு சொல்லி கை நீட்டும் போது அந்த கேக்கை பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. அது அப்படியே இப்ப பறந்து போய் நம்ம ஹீரோ மேலே பச்சக்குன்னு அடிக்குது. ஹீரோ செம கடுப்பாயிராரு. ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க, உங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுட்டு தான் போறாரு. ஆனா வரவங்க போறவங்க எல்லாருமே ஹீரோ மேல கேக் விட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்ணும்போது ஆனா அந்த ஜேன் பொண்ணு ஹீரோயினை பார்த்து முறைக்கிறா. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க காலேஜ்ல இருக்க அவங்க ரூமை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அங்கதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூம்மேட்டை மீட் பண்றாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜூலியா. வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நல்லா அந்த பொண்ணு பேசுறா. 2 பேருமே உடனே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு. அவங்க பாட்டி கூட தான் இத்தனை நாள் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ கட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே ஜூலியா கூட அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சத்தம், என்ன இது 10 நாளா சாக்ஸ் துவைக்காத மாதிரி ஒரு ஸ்மெல் வருது இந்த ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜேனு. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது இந்த ஜேனு தான் இவங்களோட இன்னொரு ரூம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேனெல்லாம் செம கடுப்பாகிறா. ஐயோ கடவுளே, இனிமே இவளுக்கு கூட தான் நான் இனிமே குப்பை கூட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு மங்கி அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க ஒரு சீனியர் கிட்ட இருந்து புக் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தான் நான் காலேஜோட ஸ்விம்மிங் பூல்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து உன் புக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க காலேஜ்ல ஒரு ஸ்விம்மிங் கிளப் ஒன்று இருக்கு. அந்த கிளப்போட பிரசிடென்டே நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான்ல இவனோட பேர் லின்னு, அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கவன் பேரு சென்னு. இப்ப ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது இந்த லின்னு வந்து பாக்குறான் ஹீரோவோட சட்டையில இந்த கேக் ஒட்டி இருக்கத. என்ன மச்சான் எங்களுக்கு தெரியாம எதுவும் பேக்கரிக்குள்ள புந்து அடி வாங்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அவன் கலாச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்விம்மிங் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்விம்மிங் பூலை நோக்கி போயிட்டு இருக்கான். இங்க லின்னு உடனே சென்னுகிட்ட, டேய் இப்ப ஹீரோ ஸ்விம் பண்றதுக்கா போயிட்டு இருக்கான், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட அவன் ஸ்விம் பண்ணவே இல்ல, இப்ப ஏன் திடீர்னு ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கிறான், இப்ப அவன் ஃபார்ம்ல கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவரு தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து போகுது. இவர் ஏதோ தண்ணிக்குள்ள இருக்க மாதிரியும் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது யாரோ வந்து காப்பாத்துற மாதிரிலாம் இவருக்கு விஷுவலா வந்துட்டு போக ஆக்சுவலா ஹீரோக்கு ஏதோ ஒரு டிராமா இருக்கு போல இருக்கு. அதனால தண்ணிக்குள்ள குதிக்காம திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அங்க ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு.
நீயா, நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே நீங்க வர சொன்ன, அப்புறம் எதுக்கு இப்ப வரக்கூடாதுன்னு சொல்ற, சரி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய புக் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த மங்கின்றவன் தானே ஹீரோயின் இங்க ஸ்விம்மிங் பூலுக்கு வர சொல்லியிருப்பான். ஹீரோயின் ஹீரோவை தான் அந்த மங்கின்னு நினைச்சிட்டாங்க. சரி என்னோட புக் எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்க பக்கத்துல இருக்க ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு, இது என்ன நீ சொன்ன மாதிரியே இல்லையே, என்கிட்ட டீல் பேசும்போது என்ன சொன்ன, இந்த புக் 99.9% புதுசா இருக்கும்ல சொன்னேன், இப்ப என்ன ஏமாத்த பாக்குறியா, இது என்ன இவ்வளவு பழசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோனா இங்க பாரு, அது என்னோட புக், ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கும்போது ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க. இல்ல இதுக்கு நான் ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன், என்னால கொடுக்க முடியாது, இது என்னோட புக் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் புக் எடுத்துட்டு ஹீரோவை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அதை நம்ம லின்னும் சென்னும் பாக்குறாங்க. லின்னு டேய் வாடா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது சென்னு இல்லடா வேணாம், ஹீரோக்கு ரொம்ப நாளாவே தண்ணினா பயமா இருந்தது, இவன் நாள் தண்ணிக்குள்ளேயே குதிக்காம இருந்தா இப்ப தண்ணிக்குள்ள போயிட்டான், சோ இப்பயாவது அவனோட பயம் போகுதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் புக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவை பாக்குறாங்க, அவர் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காரு, நீச்சல் அடிக்க முடியாம தத்தளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு, டே நடிக்காதடா, நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஸ்விம் பண்றதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த, தண்ணியே கழுத்த அளவுக்கு தானே இருக்கு, இதுல என்னடா தத்தளிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்க்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோ அப்பயும் தண்ணியை விட்டு வெளியில வராம தத்தளிச்சிட்டு இருக்காரா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. உடனே தண்ணிக்குள்ள கூச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வேகமா ஓடி வந்து தண்ணிக்குள்ள கூச்சி ஹீரோ இழுக்க எப்படியோ ஹீரோ பிடிச்சி வெளில எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க. ஆனா ஹீரோ கண்ணை முடிக்கவே இல்லை, மயக்கத்துல இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோவை தட்டி எழுப்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோ எழுந்திரிக்கவே மாட்டாரு. ஹீரோயினும் சிபிஆர் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, அப்பயும் ஹீரோ எழுந்திரிக்கல. ஹீரோயினும் சரி வேற வழியே கிடையாது, இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இப்ப வாயோட வாய் வச்சு உறிஞ்சறதுக்காக ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல தான் கொஞ்சம் தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, வாய் வச்சிடலான்னு பாக்கும்போது ஹீரோ பொழிச்சுன்னு ஹீரோயின் மூஞ்சிலே தண்ணியை துப்பிட்டு எழுச்சிடுறாரு. என்ன நடக்குதுங்க, டேய் மங்கி உடனே என்ன இன்ஃபர்மரிக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ மங்கி கிடையாது, இந்த லின்னு தான் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கிட்ட சாரி ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் மங்கி கிட்ட தான் புக் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட்டு தான் ஹீரோ போறாரு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோவை இன்ஃபர்மரியில சேர்த்துறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. அதனால ஹீரோவை பார்க்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லின்னு இருக்கான்ல, அவன் ஹீரோயினை பிடிச்சி வெளில எடுத்துட்டு வந்து ஏமா இப்ப ஏமா வர ஹீரோ மேல செம காண்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்ப ஹீரோ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி நான் இப்ப அவர்கிட்ட சாரி கேட்கலாமா அப்படின்னு உள்ள வரலான்னு பார்க்கும்போது ஏமா இருமா இரு, எதுக்கும் நான் ஹீரோ கிட்ட போய் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நீ உள்ள வரலாம் சரியா அப்படின்னு இப்ப நம்ம லின்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். இந்த மாதிரி ஜியா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காடா அப்படின்னு போது யாரு ஜியா அப்படின்றான். அதான் உன்னை ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அப்புறம் காப்பாத்தினாலே அந்த புள்ளதான் அப்படின்னு சொன்னது ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு யாரும் என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவருக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணிருப்பாங்க, வாயோட வாய் வைக்கலாம் போயிருப்பாங்கல்ல, அப்ப கூட ஒருத்தன் போட்டோ எடுத்திருப்பானே, அவன் என்ன பண்ணிடுறான்னா இதை ஆன்லைன்ல போட்டு விட்டுறான். உடனே இது காலேஜ் முழுக்க காட்டு தீயாட்டம் பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் ஹீரோ பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காலேஜோட ஸ்விம்மிங் கிளப் பிரசிடென்ட்க்கு ஸ்விம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் விட்டு வைக்கல, யார் இந்த நூடுல்ஸ் மண்டை, இந்த சுமார் மூஞ்சி ஹீரோவை கிஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இதை பாக்குறானுங்க. நம்ம லின்னு டே என்னடா பண்றது அப்படின்னு போது சென்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படி அதை விட முடியும், இது ஹீரோவோட ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், இது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டாரு. என்ன போஸ்ட் என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நம்ம லின்னு சமாளிக்கிறான். அது ஒன்னும் இல்ல ஹானு, நாங்க ரெண்டு பேரும் பார்ட் டைம் ஜாபா ஒரு போஸ்ட்மேன் வேலை ஒண்ணு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி லின்னு சமாளிக்கிறான். ஹீரோ இங்க பாரு, நான் வேணா தண்ணியில மூடி இருக்கலாம், அதுக்காக என்னோட காதெல்லாம் கேட்காம போயிடல, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு போது நம்ம லின்னு சொல்ல மாட்டான். உடனே அவன் சென்னை பிடிச்சி கேட்கறான். இங்க பாரு அந்த மங்கி தான் பொய் சொல்லுவான், நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னதும் நம்ம சென்னு சொல்லிடுறான். போனை காமிச்சிடறான். எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவை பங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹீரோக்கெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம லின்னு மச்சான் கவலைப்படாத, இதெல்லாம் சும்மா காசிப் தான், அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பாக்குறான் ஏதாவது சொல்றான்ற மாதிரி. சென்னு வந்து இப்ப என்ன சொல்றான்னா, ஆமாண்டா மச்சான் கவலைப்படாத, இந்த கமெண்ட்ஸ்ல என்ன வேணாலும் சொல்லுவானுங்க, அதெல்லாம் சும்மா தான் அப்படின்னு சொன்னது ஹீரோ என்னது கமெண்ட் வேற போட்டு வச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஹீரோவை போட்டு பங்கமா தாளிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ பாத்துட்டு கடுப்பாயிட்டாப்ல. இங்க இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஹீரோக்காக ஒரு அப்பாலஜி லெட்டர் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. இப்ப எழுதி முடிச்சுட்டு அதை ஒரு கவர்ல போட்டு அதுல ஹீரோட பேரை எழுதி வச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஜூலியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் காஃபிடேரியால உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் லெட்டர் அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க நம்ம ஜேனு வரா. அவ ஹீரோயின் வச்சுட்டு போன லெட்டரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் ஜூலியாவும் திரும்ப ரூமுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் அவங்க எழுதி வச்ச அந்த லெட்டர் எடுத்துட்டு சரி நான் வெளில போறேன் அப்படின்னு ஜூலியாட்ட சொல்லிட்டு வராங்க. இப்ப நம்ம லின்னா தான் வந்து மீட் பண்றாங்க. அவன்கிட்ட தானே ஒரு புக் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. அவன் அந்த புக்கை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். சொன்ன மாதிரியே 99.9% புதுசா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஆமா புதுசா தான் இருக்கு, கிட்டத்தட்ட இதை வாங்கினதுல இருந்து யூஸே பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னதும் நம்மளால ஜெர்க் ஆகுறான். அதெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற, இப்போ உன்கிட்ட வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அவங்க எடுத்துட்டு வந்த லெட்டர்
லின்னிட்ட கொடுத்துட்டு இதை ஹீரோயிட்ட கொடுத்துறியா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோயிட்ட கொடுக்குறான். யாரா கொடுத்தது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அது அந்த ஜியா பொண்ணு தான் கொடுத்தான்னு சொல்லும்போது அதை தூக்கி குப்பையில போடு அப்படின்றாரு. ஆனா லின்னு சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு நீ சொன்னது கரெக்ட் தான் நான் குப்பையில போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல வேணாண்டா பாக்காத அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. அதை பார்த்துட்டு இன்னும் நம்மளால மண்டை சூடாயிட்டாப்ல. இப்ப எங்க இருக்காவா அப்படின்னு கேட்டுட்டு சம கோமா ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த லெட்டர்ல என்ன இருந்ததுன்றதே காட்டுறாங்க. பார்த்தா அதுல நம்ம ஹீரோ மூழ்கிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ ஒட்டி இது உனக்கு தேவைதான்டா லூசு பையல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப எவனோ ஒருத்தன் பந்த தூக்கி அடிச்சிடறான் போல இருக்கு. அது நேரா நம்ம ஹீரோயினோட மண்டை மேலே விழுறதுக்கு வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு உடனே இருக்கமா கண்ணை முடிக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அந்த பாலை பிடிச்சாரு. அது திருப்பி தூக்கி போட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சு அந்த லின்னிட்ட நீ தான் லெட்டரை கொடுத்து விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமா நீங்க அதை படிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா படிச்சனே அந்த லெட்டர்ல நீ எழுதியிருந்தது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சத்தியமா உண்மைதான் நான் என்னோட மனசுல பட்ட எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல எழுதிட்டேனே அப்படின்னும் போது ஹீரோவை பார்க்கணுமே. இங்க நம்ம ஹீரோயின் தான் எதுவுமே தெரியாம அப்ப நீங்க ஹாப்பி தானே இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சரி அப்படின்னா நான் போறேன் எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டாங்க. ஆனா இங்க ஹீரோ தான் நூடுல்ஸ் மண்டை உனக்கு வைக்கிற ஒரு பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல உங்க காலேஜ்ல நிறைய கிளப்புங்க இருக்கும். அங்க பசங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்கதான் நம்ம ஹீரோயினும் ஜூலியா வராங்க. நம்ம ஜூலியா நான் காஸ்பிளே கிளப்ல சேர போறேன் என் கூட நீ வருவியான்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்ல நான் வேற ஒரு கிளப்பை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கிளப் அப்படின்னு கேட்கும்போது ஸ்விம்மிங் கிளப் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ அந்த ஸ்விம்மிங் கிளப்புக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுவும் இல்லாம அந்த கிளப்போட பிரசிடென்ட் கிட்டதாமா நீ ஒரு பெரிய வாக்கியா தகராறை இழுத்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்ல அதெல்லாம் நான் லெட்டர் கொடுத்து அப்பவே சரி பண்ணிட்டேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வராங்க. அங்க கொடுக்குற அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணிட்டு இப்ப அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஜேனும் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்து நீட்டுறா. ஓ நீ இங்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. அங்க இருக்கவரு ரெண்டுத்தையும் வாங்கி பார்த்துட்டு நம்ம ஜேனை பாராட்டுறாரு. பரவாயில்லமா ரிசல்ட் எல்லாம் சூப்பரா வச்சிருக்க நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்க நிஜமாவே நீ ஸ்விம்மிங் கிளப்புக்கு ஏத்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப அவர் ஹீரோயினை பாக்குறாரு. ஆனா நீதாமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஜேனு ஹீரோயின் கொடுத்த அப்ளிகேஷன் அப்படியே எட்டி பார்த்துட்டு சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேனு ஏகப்பட்ட அவார்டுங்க வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அப்ளிகேஷன்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை அவார்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே போடல. அதை பார்த்துட்டு இப்ப ஹீரோயினை கலாய்க்கிறா. கத்து குட்டிங்களாம் எதுக்கு இங்க வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது யாரு சொன்னா நான் கத்து குட்டின்னு நான் எங்க ஊர் ஆத்துல இறங்கினா அதை காலி பண்ணாம வரவே மாட்டேன் தெரியுமா எங்க ஊர் காம்படிஷன் எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இங்க செல்லாது அப்படின்ற அந்த ஜேனு ஹீரோயின் உடனே அந்த ஸ்விம்மிங் கிளப் மெம்பரை பார்த்து திறமை உள்ளவங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இடம் கிடையாதா இந்த மாதிரி பக்கம் பக்கமா அவார்டு பேரை போட்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் நீ சொல்றது புரியுதுமா இருந்தாலும் இந்த கிளப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அதை நாங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அதனால அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது அப்ப ஹீரோ வராரு. அதனால ஹீரோயின் இன்னைக்கே இந்த கிளப்ல ஜாயின் பண்றா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜேன்லாம் கடுப்பாயிட்டாய் என்ன சொல்றான்னு ஹீரோயின் ஆனா பெருசா எதுவுமே அச்சீவ் பண்ணல அப்படின்னும் போது நான் ஹீரோயின் ஸ்விம் பண்றதை என் கண்ணு முன்னாடியே பாத்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் குவாலிஃபைடு தான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல தான் லின்னு இருக்கான். ஆமா ஏன்னா ஸ்விம்மிங் கிளப் பிரசிடென்டே அன்னைக்கு ஹீரோயின் தான் காப்பாத்திருக்கா வாயோட வாய் வச்சு அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோ வாயை பொத்திட்டாரு. டேய் வாய மூடுறா அப்படின்னு. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ கிளப்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹைஃபை அப்படின்னு ஹீரோயிட்ட கையை நீட்டுறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு ஆனா அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே ஹைஃபை போட்டுக்கிறாரு. ஆனா இப்ப திரும்பி வரும்போது தான் ஒரு மாதிரி வில்லத்தனமா லுக்கு விடுறாப்ல ஹீரோயினுக்கு ஏதோ பெருசா வச்சிருக்காருன்னு மட்டும் தெரியுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம லின்னு தான் பேசிட்டு இருக்கான். இந்த வருஷத்துல இருந்து நாங்க புதுசா ஒரு ட்ரைனிங் மெத்தட் அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறோம். அதுதான் 1-on-1 ட்ரைனிங் மெத்தட். இங்க இருக்கிற ஒவ்வொரு சீனியர்ஸும் இப்ப புதுசா வந்திருக்கிற மெம்பர்ஸுங்க கூட பேர் ஆயிப்பாங்க. அவங்க தான் இதுக்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுக்க போறாங்க. அதுவும் இல்லாம இந்த வருஷம் பிரசிடென்ட்டும் இந்த ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்க போறாரு. அவர் தான் இப்ப இதை ஆரம்பிச்சு வைக்க போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் யாரை ட்ரெயின் பண்ண போறாருன்றத அவரே இப்ப சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் நான் யாரை ட்ரெயின் பண்ண போறேன்னு ரேண்டமா தான் சூஸ் பண்ண போறேன். அதனால செலக்ட் ஆகாதவங்க யாரும் கவலைப்படாதீங்க. இங்க இருக்க எல்லாருமே ஸ்கில்டா உள்ளவங்க தான். சோ எல்லாருமே உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஒவ்வொரு ஆளா வந்து பாக்குறாரு புதுசா வந்திருக்க மெம்பருங்களை. நம்ம ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினை வந்து தான் பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே சொல்லாம அடுத்து நம்ம ஜேன் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள போயிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே கையை தூக்குறாரு. நம்ம ஜேனுக்கு மூஞ்ச பாக்கணுமே அப்படி ஒரு சந்தோஷம் ஃபுல்லா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா இப்ப கையை தூக்குனவரு ஒரு ஸ்டெப் பேக்ல வந்து ஹீரோயினை தான் நான் இனிமே ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜேனோட மூஞ்சே அப்படியே மாறி போயிருது. இங்க ஹீரோ ஜியாவை பார்த்து இங்க பாரு நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சலாம் சந்தோஷப்படாத. நான் தான் இங்க இருக்கவங்களே உனக்கு ரொம்ப ஹார்டான ட்ரைனிங்லாம் கொடுப்பேன் அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜேன் ஹீரோயின்ட்ட வந்து பேசுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல பிரசிடென்ட் உன்னை சூஸ் பண்ணிட்டாருன்ட்டு. ஆனா எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்திருக்கோம். ஆனா நீ மட்டும் ரொம்பவே ஈஸியா உள்ள வந்துட்ட பிரசிடென்ட்னால. அதே மாதிரி தான் இங்க இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால உனக்கு நிஜமாவே திறமை இருக்கா உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இந்த போட்டிக்கு வரணும் அப்படின்னு போது ஏன்னா உன்னை விட திறமையானவங்களும் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த நீ பறிச்சுக்கிட்டியோன்னு எனக்கு தோணுது.
பண்ணுது. அதனாலதான் இந்த ரேஸ் முடியும் போது நீ தோத்துட்ட அப்படின்னா பிரசிடென்ட் கூட நீ ட்ரைனிங்க்கு போக கூடாது, உன்னை விட திறமையான ஆளுங்களுக்கு நீ வழி விட்டுறணும். இதே நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் இந்த கிளப்பே குவிட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம லின்னு கேட்கறான், டே மச்சான் எதுக்கு நீ ஹீரோயின் இந்த கிளப்ல சேர்த்துக்கிட்ட, அவளைதான் உனக்கு பிடிக்காதுல அப்படின்னு போது, அதுக்காக தான் நான் அவளை சேர்த்துக்கிட்டேனே, அவளுக்கு நான் கொடுக்க போற ட்ரைனிங்ல பெண்டு நிமிந்துரும் பாரு, அவளோட சுருட்ட முடிய ஸ்ட்ரைட் ஆக்குறேன் அப்படின்னு இங்க ஹீரோ வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். ஆனா இங்க கொஞ்ச நேரத்துல ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜேனும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டைமரை ஸ்டார்ட் பண்ணோடனே ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆனா ஜேனு ரொம்பவே ப்ரொஃபஷனலா குதிக்கிறா. ஹீரோயின் வந்து சும்மா ஊருக்குள்ளதான நீச்சல் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட ஃபார்ம் பெருசா இல்ல. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பின்னாடி தான் இருக்காங்க. ஜேனு தான் செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா. ஆனா இப்ப போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோயின் செம ஃபாஸ்டா வராங்க. எல்லாருமே பார்த்துட்டு வாயை பொளந்துடுறாங்க, எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்றாப்பா அவ அப்படின்னு. லின்னெல்லாம் வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு, நிஜமாவே இவள்கிட்ட ஏதோ சரக்கு இருக்குப்பா அப்படின்னு. அந்த மேட்ச்லயும் கடைசியா நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. இங்க ஜேனு செம கடுப்பாயிட்டா. சரி நான் சொல்லியிருந்த மாதிரியே கிளப்பை விட்டு போறான்னு சொல்லும்போது ஹீரோயின், நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே பெட் கட்டணும், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது, உன்னோட சிம்பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் போறேன். இந்த டைம் நான் உன்னை லைட்டா எடை போட்டுட்டேன், அதனால நீ ஜெயிச்சிட்ட. ஆனா அடுத்த டைமும் இதே மாதிரி இருக்கும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ போறா. ஆனா இப்ப அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஹீரோ தான் பசங்க எல்லாருமே ட்ரெயின் பண்றாரு. இப்ப ட்ரைனிங் முடிச்சு மத்த பசங்க எல்லாருமே அமுச்சு விட்டுறாரு. ஆனா ஹீரோயினை மட்டும், நீ என் கூட வா, உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு படியில தவளை மாதிரி ஒரு 10 டைம் ஏறு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினால சுத்தமா முடியல. அவங்களுக்கும் தெரியுது ஹீரோ வேணும்னே தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனா ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, என்னமா முடியலையா, பேசாம இந்த கிளப்பை குவிட் பண்ணிட்டு நீ போயிறேன், இந்த கிளப் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க அவங்களால இந்த கிளப்பை விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த கிளப்ல இருந்தாதான் இவங்களுக்கு அதிக கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும் அகாடமிக்ஸ்ல. அப்பதான் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும்ன்றதுனால, இல்ல நான் அந்த கிளப்பை விட்டு போக மாட்டேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பண்ணடி பண்ணு, இன்னும் எத்தனை நாள் தான் இதெல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்து குளிக்கலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஷவர் எல்லாம். அப்போ நைஸா அந்த ஜேன் பொண்ணு பாத்ரூமுக்குள்ள வந்து ஹீரோயின் வச்சிருந்த ஷாம்பு பாட்டில எடுத்துட்டு வேற ஒரு ஷாம்பு பாட்டில வச்சுட்டு போயிடறா. இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து அலறிட்டு வெளில ஓடி வராங்க. நம்ம ஜூலியாலாம் என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்பதான் தலையை காட்டுறாங்க. பார்த்தா கலர் கலரா இருக்குது அவங்க தலை, கலர் கோழி குஞ்சு மாதிரி. என்னமா ஆச்சு, யாருமா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னு ஜூலியா கேட்டுட்டு இருக்கும்போது இங்க ஜேனு குபீர்னு சிரிச்சிடறா. அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேரும் ஜேனை தான் பாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு இவ சாதிக்கிறா. ஆனா ஹீரோயின், இங்க பாரு, இதை நீ தான் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒன்னாலதான் நான் புது ஹேர் ஸ்டைல் மாத்தணும், அதனால இதுக்கு நீ தான் பே பண்ணணும், நாளைக்கு காலையில 10 மணிக்கு சலூனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு பீக்காச்சு ஹேட்டை போட்டுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் சலூனுக்கு கிளம்புறாங்க. அதே டைம்ல தான் ஹீரோவும் ஹுடி மாட்டிக்கிட்டு காலையில ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வேகமா வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோட ஹெட்செட் இவங்களோட சைக்கிள்ல மாட்டிக்குது. அப்படியே இப்ப ஹெட்செட்டோட ஹீரோவையும் சேர்த்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ கத்துறாரு, ஏங்க யாருங்க நீங்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சைக்கிளை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. அச்சோ இவன் பார்த்தா அவள்தான் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹூட்ல 2 த்ரெட் தொங்குள்ள அதை பிடிச்சி எடுத்துக்கிறாங்க ஹீரோவை பார்க்க விடாம. ஹீரோ கத்திட்டு இருக்காரு, ஏங்க ரோட்டை பார்த்து வரமாட்டீங்களா, இப்படிதான் வருவீங்களா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, ஒன்னும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதான் என்னால அந்த சிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க விடாத மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அவசரமா இவங்க சைக்கிள்ல மாட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு, இந்த முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை திருப்பி ஒரே தள்ளி விட்டு இவங்க சைக்கிள் எடுத்துட்டு ஜூட்டு விட்டுறாங்க. போகும்போது ஹீரோயின் அவங்க தலையில இருந்த தொப்பியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அது ஹீரோயின்ன்றது தெரியவே இல்லை. அதுக்கு பதிலாக கலரா மண்டையை வச்சுட்டு ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கான்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கிறாரு. அவங்களோட தொப்பியுமே எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப கட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. அந்த காஃபி ஷாப்ல வேலை பார்க்கறவனு இவங்களோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இவனோட பேரு ஷின்னு. எங்கடா ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இப்ப ஹீரோனோட தொப்பியை கொண்டாந்து முன்னாடி போட, என்ன மச்சான் உன்னோட டேஸ்ட் மாறிடுச்சா என்ன, பீக்காச்சு தொப்பியெல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஒரு விசித்திரமான பொண்ணை பார்த்தேன், அவ என்னை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போயிட்டாடான்னு சொல்லும்போது, என்ன மச்சான் நீ எதுவும் மேக்னெட்டா என்ன, உனக்கு மட்டும் எப்படா பொண்ணுங்களா வந்துட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த கர்லி ஹேர், இப்ப இந்த ரெயின்போ ஹேரான்னு இவனுங்க பேசிட்டே இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்புக்குள்ள வருவாங்களாம். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு, டேய் அது ஜியா தானே, என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆச்சரியமா பாக்குறானுங்க. ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினா அவங்களோட கர்லி ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு கியூட்டா வந்து நிப்பாங்களாம். இத பார்த்ததும் ஹீரோவை இம்ப்ரெஸ் ஆயிராரு. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவரு இப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டேய் இவன கியூட்டாவா இருக்கா,
உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவனுங்களை திட்டிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா ஹீரோயின் ஜூலியாவை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப செகண்ட் ஃப்ளோருக்கு போனா அங்கதான் ஜூலியா நின்னுட்டு இருக்காங்க. இங்க ஏதோ ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்குது போல இருக்கு ஏதோ ஒரு கேரக்டருக்கு. அதுல அந்த கேரக்டரோட படம் போட்ட கீ செயின் ஃபேன் அதெல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஆனா ஒரு ஆளுக்கு ஒன்னு தான் தருவாங்களாம். அதனாலதான் நான் ஒன்ன கூப்பிட்டேன் எனக்கு இன்னொன்னு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஜூலியா ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அங்க வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் ஜூலியா கையில இருந்த ஃபேனை வாங்கி இவங்க மூஞ்ச மறைச்சுக்கிறாங்க. அவன் வந்து கேட்டா நான் இங்க இல்லன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்துட்டாரு. என்ன பார்த்துட்டு பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஃபேன் எடுத்துட்டு இல்லையே நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்றாங்க. ஏன்னா மேடம் ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இங்க உங்களோட பிடிச்ச கேரக்டரை பாக்குறதுக்குலாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கு போலயே. பாக்குறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேற இருக்கீங்க. உங்களுக்கு கம்மியா தான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன் போல. அதனால நாளையில இருந்து உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அடுத்த நாள் பார்த்தா ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களுக்குமே பிரேக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஹீரோ பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஸ்விம் பண்ணிட்டு வெளில வரலான்னு பார்க்கும்போது ஹீரோ திரும்ப ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்காரு. மேடம் தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களே அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்தா எதுவும் ஆகாது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோயின் எவ்வளவு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நேத்து நானா வரல என்னோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு ரூம்குள்ள ஹீரோ பேசுற சத்தம் கேக்குது. ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்டு லின்னு தான் பேசிட்டு இருக்கான். டேய் நீ ஹீரோயினை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது அப்படின்னு போது அது அவளுக்கு தேவைதான்டா. எனக்கு எவ்வளவு பண்ணிருப்பா. எல்லாத்தையும் அவளை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் அவளை நான் இந்த கிளப்லயும் சேர்த்தேன். அவளுக்கு நான் ட்ரெயினராகவும் ஆனேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டாங்க. இப்ப டப்புன்னு கதவை திறந்துட்டு போய் இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. நம்ம லின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஏன் இப்படி நீ பண்ற அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. நான் அப்படி என்ன பண்ணேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன். அது என்னோட தப்பு தான். ஆனா அதுக்கப்புறமா நான் உனக்கு அப்பாலஜி லெட்டர்லாம் அனுப்புனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்பாலஜி லெட்டர் அதை பத்தி வேற பேசணும்னு நினைக்கிறியா. நல்ல அப்பாலஜி கேட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லெட்டரை தூக்கி போடுறாரு. ஏன் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்ப அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ மூழ்கிட்டு இருக்க மாதிரி படத்தை போட்டு இது உனக்கு தேவைதானே எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அது நம்ம ஹீரோயின் எழுதல. ஆனா அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இல்ல இதை நான் எழுதவே இல்ல சத்தியமா நான் உனக்கு நிஜமாவே அப்பாலஜி லெட்டர் தான் அனுப்புனேன்னு சொல்லும்போது இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. எத்தனை டைம் தான் நான் நம்புறது அப்படின்னு கேட்கும்போது சரி இப்ப நான் அதுக்காக என்ன தான் பண்ணணுங்கிற இதை சரி பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. சரி அப்போனா இன்னையில இருந்து இன்னும் ஒரு 10 நாள் நீ தான் என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க போற ஓகேவா அது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. உனக்கு வேணான்னா பரவாயில்ல. ஆனா இப்ப எப்படி நான் உன்னை ஹார்டா ட்ரெயின் பண்றனோ அதை விட 10 மடங்கு அதிகமா ஹார்டா ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் அவனோட அசிஸ்டண்டா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினோட போனை வாங்கி அவரோட நம்பர் சேவ் பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நான் எப்ப கால் பண்ணாலும் நீ உடனே எடுக்கணும் சரியா. நான் என்ன சொன்னாலும் அதை நீ பண்ணணும். உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்கே என்னன்னா இப்ப நீ என்ன பண்ற குடுன்னு ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சோறு செகண்ட் ஃப்ளோர்ல குழம்பு தேர்ட் ஃப்ளோர்ல சைட் டிஷ்னு வாங்கிட்டு வர சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி விடுறாரு. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் வேணும்னே தான் நம்மள வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஏதோ பர்சனல் சர்வெண்ட் மாதிரி அவர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். அவர் போகும்போது அவரோடய சேர்ந்து காஃபியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹான்கிட்ட வந்து ஹான் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேசணும்னு நினைக்கிறேன் உன்னோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப பிஸி அதனால எதா இருந்தாலும் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நம்பரை வாங்க சொல்லிட்டு போயிடறான். அதே மாதிரி எப்ப ஹீரோயின் சும்மா இருந்தாலும் இவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. உடனே ஹீரோயின்ட்ட வந்து எனக்கு இதை போயிட்டு அங்க வாங்கிட்டு வா அதை போயிட்டு இங்க வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிளவரா என்ன பண்றாங்கன்னா அங்க கேம்பஸ்குள்ளேயே ஒரு டெலிவரி சர்வீஸ் இருக்கு போல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஹீரோ கேட்கறது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ இதெல்லாம் செல்லாது இது சீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போனா இப்ப நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்புனவங்க ஒரு நிமிஷம் இரு உனக்கு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்குப்பா இதை நான் உனக்கு அனுப்பலாம் தான் நினைச்சேன் ஆனா சார் தான் ரொம்ப பிஸியாச்சு அதனால நானே உனக்கு படிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன் உன்னை நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம்பஸ்ல பார்த்தனோ அப்பவே நான் என்னோட மனசை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சத்தமா படிக்கிறாங்க. ஹீரோக்கு பொறை ஏறிடுது. குடிச்சிட்டு இருந்த தண்ணி எல்லாம் துப்பிட்டாரு. ஏமா இவ்வளவு சத்தமா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு ஒரு மாதிரி எம்பேரஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஹீரோயின் வேணும்னே சத்தமா படிக்கிறாங்க. ஹீரோ எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் பின்னாடியே படிச்சுட்டு ஹீரோ விடாம துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா கவிதையெல்லாம் எழுதிருக்காப்பா ரோஸ் 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 அழகான ரோசினி அப்படின்னு சொல்லி பாடிட்டே ஹீரோ விடாம துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில எல்லாருமே ஹீரோயின் தான் பாக்குறாங்க. ஹீரோ வேகமா ஓடிட்டு இருக்காரு ஹீரோயின் இருந்து தப்பிச்சு. இவங்களும் மிச்சத்துல இருந்து பீஸு எனக்கு ஏத்த பீஸு நீன்னு படிச்சுக்கிட்டே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ரூமுக்குள்ள போறாங்க. இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்க போல பசங்களுக்கு இடையில. இப்ப ஹீரோ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயினை பார்த்து சாரிமா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோ லைப்ரரிக்கு தான் போறாரு. அங்க ஆல்ரெடி இவரோட ஃப்ரெண்டு ஷின்னு ஒருத்தர காஃபி ஷாப்ல பாத்துருப்போம்ல அவன் இருக்கான். இப்ப ஹீரோ ஒரு புக் எடுத்துட்டு வராரு. அதை பார்த்ததுமே ஷின்னு என்ன இனிமே நீ இந்த மேக்ஸ் கடவுளோட பயோகிராஃபியை படிச்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்கறான். ஆமா ஹிப்பாடியா ஒரு லேடி மேத்தமெட்டிஷியன். இவங்க இருந்த டைம்லயே இவங்க மேக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மேக்ஸ் கடவுளை பத்தி படிக்கணும்னா அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதுல நம்ம ஹீரோ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது இந்த
வாரம் மேத் மேகசின்ல வந்து அந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் தானேன்னு ஷின்னு கேட்கும்போது ஆமா சும்மா போர் அடிக்கிற டைம்ல சால்வ் பண்ணலான்னு பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரிடா எனக்கு டைம் ஆச்சு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஷின்னு கிளம்புறான். ஹீரோ சரி இரு நானும் உன் கூட வரேன் இந்த புக்கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல ப்ராப்ளத்தை நோட் பண்ணார்ல அதை அந்த புக்குள்ளேயே வச்சு அதை கொண்டு போயிட்டு புக் ஷெல்ஃப்ல வச்சுட்டு வந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அந்த லைப்ரரிக்கு வராங்க ஜூலியா கூட. என்ன புக் எடுக்கலாம்னு சொல்லி புக் ஷெல்ஃபை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ வச்சுட்டு போனா அந்த புக்கை பாக்குறாங்க. அதை எடுத்து இப்போ அவங்க புரட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போனா அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எடுத்துட்டு வந்து இவங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியா பார்த்துட்டு என்ன பண்ற எதுவும் எழுதுறியான்னு கேட்கும்போது நான் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு ஹீரோயின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா கேட்கறாங்க நீ மேக்ஸ் தான் ரொம்பவே சூப்பரா போடுறில்ல அப்புறம் எதுக்கு நீ வந்து சைக்காலஜி மேஜர் எடுத்த மேக்ஸ் மேஜரே எடுத்துருக்கலாமேன்னு சொல்லும்போது எனக்கு மேக்ஸ் வந்து ஒரு ஹாபி தான் ஆனா எனக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் நான் சைக்காலஜி மேஜர் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏதோ பண்ணுமா நீ ரொம்ப அறிவாளி என்னென்னமோ பண்ற நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்க ஹீரோயின் அந்த ப்ராப்ளத்தை கொஞ்ச நேரத்திலேயே சால்வ் பண்ணி முடிச்சிடறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது நாளைக்கு காலையில சீக்கிரமாவே வந்து நம்ம கிளப் பில்டிங்கை கிளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஹீரோயின் இப்ப அவங்க சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை அந்த புக்குள்ளேயே வச்சு அந்த புக்கை வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த கிளப் பில்டிங்கை ஹீரோ கிளீன் பண்ண சொன்னாரேன்னு கிளீன் பண்றதுக்கு போய் பார்த்தா அது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. உள்ள என்னென்னமோ பாக்ஸா அவ்வளவு இருக்குது. இதையாடா என்ன நைட்டுக்குள்ள கிளீன் பண்ண சொன்ன முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்க என்ன இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு ஸ்பேஸ கர்டன் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கத பாக்குறாங்க. இப்ப அதை விளக்கி விட்டுட்டு உள்ள போய் லைட்டை போட்டு பார்த்தா ஒரு பெரிய கிளைம்பிங் ஜிம்மே இருக்கு. இந்த மலையெல்லாம் ஏறுவாங்கல்ல அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ஜிம். அதை ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல ஹீரோ ஷின்னு கூட லைப்ரரிக்கு தான் வராரு. நேத்து வச்சுட்டு போனார்ல அந்த லேடி மேத்தமெட்டிஷியனோட பயோகிராஃபி புக்கு அதை திரும்பி எடுத்து அதை புரட்டி பாக்குறாரு. அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நேத்து வச்சுட்டு போனது எங்கன்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்து பார்த்தா அதை நம்ம ஹீரோயின் தான் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. யார் இதை சால்வ் பண்ணதுன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஷின்னு பார்த்துட்டு ஒருவேளை இதை உன்னோட அந்த மேக்ஸ் கடவுளே வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்றான். உடனே இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா இப்ப வேற ஒரு பேப்பர் எடுத்து அதுலயும் மேக்ஸ் ப்ராப்ளத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா பண்ற மறுபடியும் ஏதோ எழுதிட்டு இருக்கேன் போது நேத்து நான் எழுதி வச்சது ரொம்பவே சிம்பிளான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான் ஆனா இன்னைக்கு நான் எழுதி வைக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். நிறைய பேரால இதை சால்வே பண்ண முடியாது. உண்மையாவே மேக்ஸ்னா உயிரா இருக்கவங்களால மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் அந்த புக்குள்ள வைக்கிறாரு. போன டைம் யார் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்களோ அதே பர்சன் இந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக தான் போறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு செகண்ட் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் எழுப்பி விட்டுட்டு என்ன தூங்கிட்ட டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் வா நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில ஆபீஸுக்கு வா அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கலான்னு ஹீரோயின் ஆபீஸுக்கு வராங்க. அங்க ஹீரோ இல்ல. அதனால வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க ஏதோ கீழே உடஞ்சு போய் கிடக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ சைடுல ஷெல்ஃப்ல ட்ரோஃபி எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாரு அவரோட ட்ரோஃபி. அதுல ஒண்ணுதான் கீழே வந்து உடஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் எடுக்கிறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு. அவர் இதை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு உன்னை இதை தொட சொன்னது? ஏய் என்ன இதை உடச்சு வச்சிருக்க எதுக்கு இதெல்லாம் நீ எடுக்கிற ஃபர்ஸ்ட் நான் இல்லாத போய் எதுக்கு நீ ஆபீஸ்க்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டுறாரு. ஹீரோயின் ஆனா எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க நான் இதை உடைக்கல நான் வந்து பார்க்கும்போது இது உடஞ்சுதான் இருந்தது நான் இதை சரி பண்றதுக்காக தான் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை காட்டலான்னு பார்க்கும்போது ஹீரோ டக்குன்னு அவங்களோட போனை பிடிச்சி தட்டி விட்டுறாரு. ஹீரோயின் வேகமா போயிட்டு அவங்க போன் எடுத்து பார்க்கும்போது ஸ்கிரீன் அப்படியே உடஞ்சு போயிருச்சு. ஹீரோவே அவசரப்பட்டு பண்ணிட்டோமான்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சரி அதுக்கு நான் காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னா பண்ணேன்னு சொல்லுவேன் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த ட்ரோஃபியை நான் உடைக்கல நீ நம்புனா நம்பு நம்பாட்டினா போன ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம லின் அங்க வரா. நம்ம ஹீரோ அங்க உடஞ்சு போன ட்ரோஃபியை வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னடா மச்சான் இது உடஞ்சு போயிருக்கு யாரு உடைச்சது மத்ததெல்லாம் சேஃபா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு போட்டோக்கு கீழே ஒரு கான்சர்ட் டிக்கெட் இருக்கதை அவன் பாக்குறான். இதை யாரா இங்க வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டிக்கெட் எடுத்து ஹீரோயிட்ட காட்டும் போது கண்டிப்பா இந்த ட்ரோஃபி யாரு உடைச்சாங்களோ அவங்க தான் இந்த டிக்கெட்டையும் இங்க வச்சுட்டு போயிருக்கணும். அவசரத்துல பண்ணதுனாலதான் அவங்க அந்த ட்ரோஃபியும் உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அது யாரா இருக்கும் அப்படின்னு போது நாளைக்கு கான்சர்ட்டுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் ஹீரோ அந்த டிக்கெட் எடுத்துட்டு கான்சர்ட்டுக்கு போறாரு. ஆனா நேரமோ என்னமோ தெரியல கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதே கான்சர்ட்டுக்கு தான் வராங்க. ஹீரோ அந்த டிக்கெட்டை வச்சுட்டு அவரோட சீட்டை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. கரெக்டா நம்ம ஹீரோக்கு பக்கத்து சீட்லயே தான் ஹீரோயினும் வந்து உட்கார்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த எபிசோட்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.